பாம்பன் பாலத்தை திறந்து வைத்திருக்கிறார் பிரதமர் மோடி என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். முதல் காட்சிகளாகவும் விழா மேடை இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலவிச்சுவேல் களத்திலிருந்து இணைந்திருக்கிறார். பாலா, பாம்பனுக்கு வந்து சேர்ந்து விட்டார் பிரதமர், பாலத்தையும் நாட்டுக்கு அர்ப்பணித்திருக்கிறார். என்ன விவரம்? திலகவதி பிரதமர் நரேந்திர மோடி 550 கோடி ரூபாய் செலவில் ராமேஸ்வரம் தீவையும் மண்டபத்தையும் இணைக்கக்கூடிய பாம்பன் பாலத்தை தற்போது திறந்து வைத்திருக்கிறார். பிரதமர் மோடி தற்போது தேசிய நெடுஞ்சாலை பாலத்தில் அமைக்கப்பட்டுள்ள மேடையில் மீது நின்று கொண்டு பாம்பன் பாலத்தை ரிமோட் மூலமாக திறந்து வைத்திருக்கிறார். தற்போது நரேந்திர மோடி திறந்து வைத்திருப்ப அந்த மேடையிலிருந்து திறந்து வைத்திருக்கிறார். கீழே ரயில் சென்று கொண்டிருக்கிறது. பழைய பாம்பன் பாலத்துல 10 கிலோமீட்டர் வேகத்துல தான் ரயில் செல்ல முடியும். ஆனால் புதிய பாம்பன் பாலத்துல நம்ம பார்க்கிறோம் கிட்டத்தட்ட 75 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில் சென்று கொண்டிருக்கிறது. 1500 ரயில்வே ஊழியர்கள், பள்ளி மாணவர்கள், சமூக ஆர்வலர்கள் இந்த ரயில்ல இருக்கிறாங்க. புதிய தலைமுறை பிரத்யேகமாக இந்த காட்சியையும் எங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடியோடு தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி, ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் உள்ளிட்டவர்களும் இந்த விழா மேடையில இருக்கிறாங்க. தொடர்ச்சியாக நரேந்திர மோடி இந்த ஒட்டுமொத்த நிகழ்ச்சியையும் கண்டுகளிக்க உள்ளார். இப்போது ரயில் சென்று விட்டது. இதன் பின்னால் 2 நிமிடங்களுக்குள் பாம்பன் பாலத்தினுடைய தூக்கு பகுதி 2 நிமிடங்கள் உயர்த்தப்படும். அதன் பின்னர் இந்திய கடலோர காவல் படையினருடைய ரோந்து நிகழ்ச்சியில் நடைபெற உள்ளது. இது அனைத்தையும் பிரதமர் கண்டுகளிக்க உள்ளார். தொடர்ச்சியாக, அதாவது 2019ஆம் ஆண்டு பழைய பாம்பன் பாலத்திற்கு மாற்றாக புதிய பாம்பன் பாலம் ஒன்று கட்ட வேண்டும் என திட்டமிடப்பட்டது. இந்த புதிய பாம்பன் பாலத்தை பொறுத்தவரை இதனுடைய சிறப்பம்சம் என்னவென்றால், நவீன ரீதியாக இது வந்து ஒரு வெர்டிகல் ஸ்பேன் பிரிட்ஜ் என அழைக்கப்படுகிறது. ஆசியாவிலேயே மிகப்பெரிய வெர்டிகல் ஸ்பேன் பிரிட்ஜ் அப்படிங்கிற ஒரு பெருமையை பெற்றிருக்கிறது. இந்த பாம்பன் பாலத்தில் பயன்படுத்தப்பட்ட இரும்பு ஐபிள் டவர்ல பயன்படுத்தப்பட்ட இரும்பை விட அதிகம். இந்த பாம்பன் பாலத்துல பயன்படுத்தப்பட்ட காங்கிரீட்டினுடைய அளவை கொண்டு 11 எல்ஐசி மாடிகள், நம்ம சென்னையில உள்ள ஒரு ஃபேமஸ் பில்டிங் எல்ஐசி மாடியை நம்மளால கட்ட முடியும். அந்த அளவிற்கு பயன்படுத்திருக்கிறாங்க. அந்த பாம்பன் பாலத்துல பயன்படுத்தப்பட்ட ஒட்டுமொத்த சிமெண்டை பிடித்தால் பரங்கி மலையினுடைய உயரத்தை விட அதிகமாக 118 மீட்டர் வரையும் இருக்கும் என கூறப்படுகிறது. அந்த அளவிற்கு தொழில்நுட்ப அதிசயமாகவும் பொறியியல் அதிசயமாகவும் விளங்கிக் கொண்டிருக்கும் இந்த புதிய பாம்பன் பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி தற்போது அர்ப்பணித்திருக்கிறார். இதுல 2 விஷயங்கள் முக்கியமாக சொல்ல வேண்டும். இனி ராமேஸ்வரம் தீவிற்கு ரயில்கள் செல்ல முடியும். 2022ஆம் ஆண்டு பழைய பாம்பன் பாலம் வலிமை குறைந்ததாக கூறப்பட்ட நிலையில தற்போது புதிய பாம்பன் பாலம் திறக்கப்பட்டுள்ளதன் மூலமாக இதுவரை மண்டபம் வரை மட்டுமே நின்று சென்ற அந்த ரயில்கள் இனி நேரடியாக ராமேஸ்வரம் தீவிற்கு செல்ல முடியும். ஒன்று. இரண்டாவது, இந்த கடலோர காவல் படையினருடைய ரோந்து பணியை விரைவாக மேற்கொள்ள முடியும். கடலோர காவல் படையினர் பாக்தலசந்தியிலிருந்து மன்னார் வளைகுடாவுக்கு செல்கிறார்கள் என்றால் நிச்சயமாக ஏதாவது கடல் கொள்ளையர்கள் அல்லது கடல்ல சம்பந்தப்பட்ட ஏதாவது திருட்டு சம்பவங்கள், ஆபரேஷன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னா விரைவாக அவர்களால் இவ்வளவு நாள் பாம்பன் பாலத்தை கடக்க முடியாத ஒரு நிலை இருந்தது. ஆனால் இனி அந்த பிரச்சனை கொண்டு சரி செய்யப்பட்டிருக்கிறது. 2 நிமிடங்கள்ல நினைத்த பொழுதுல பாம்பன் பாலத்தை உயர்த்த முடியும் என்பதன் காரணமாக இந்த கடலோர காவல் படையினருடைய ரோந்து பணிகள் விரைவாக்கப்படும் என கூறப்பட்டிருக்கிறது. புதிய பாம்பன் பாலத்தில் 30 சென்சார்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சென்சார்கள் மூலமாக ரயில் எந்த வேகத்தில் வருகிறது, பாலம் எவ்வளவு அதிகமாக இருக்கிறது, காற்றின் வேகம் எவ்வளவு இருக்கிறது, ஒவ்வொரு நொடியிலும் ரயிலினுடைய வேகம் எந்த அளவு இருக்கிறது, பிரிட்ஜினுடைய உறுதித்தன்மை எவ்வாறு இருக்கிறது, எல்லாமே பாம்பனில் உள்ள கண்ட்ரோல் ரூமுக்கு நேரடியாக கணினி மூலமாக அனுப்பப்படும். மேலும் இந்த பாம்பன் பாலத்துல மேல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அனிமாமீட்டர் இருக்கிறது. அனிமாமீட்டர் என்பது காற்றின் வேகத்தை தொடர்ந்து கண்காணிக்கும். 100 கிலோமீட்டருக்கு மேல் காற்று வீசும் பட்சத்துல பாலத்தின் முன்போ அல்லது பாலத்திற்கு முன்பாக இருக்கக்கூடிய மண்டபம் அல்லது பாம்பனில் ரயில்கள் தானியங்கியாக நிறுத்தப்படும். அந்த அளவிற்கு இந்த பாம்பன் பாலம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இலங்கையில இருந்து இந்தியாவிற்கு, அதாவது ராமேஸ்வரத்திற்கு எம்ஐ ஹெலிகாப்டர் மூலமாக பிரதமர் மோடி வந்தார். அப்போது மோடி வருகை தந்த போது இந்த வானத்தில் எடுக்கப்பட்ட அந்த காட்சிகளை தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். பாம்பன் பாலத்தின் மீது தற்போது மோடி மேடையில் அழைக்கப்பட்டிருக்கிற அந்த இடத்தில் இருந்து ரயிலை தொடங்கி வைத்திருக்கிறார்.
அதன் தொடர்ச்சியாக இந்திய கடலோர காவல் படையினுடைய கப்பலையும் மோடி கண்டுகளிக்க உள்ளார். அந்த காட்சிகள் அனைத்தையும் கண்டுகளிக்க உள்ளார். அந்த ஹெலிகாப்டர்ல மோடி அமர்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. முதல் முறையாக பிரதமராக பொறுப்பேற்ற பின்னர் நரேந்திர மோடி ஒரு நாட்டில் இருந்து இந்தியாவிற்கு ஹெலிகாப்டர் மூலமாக வருவது இதுதான் முதல் முறை. ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. அனுராதபுரத்திலிருந்து கிளம்பின நரேந்திர மோடி தற்போது மண்டபத்தில் உள்ள ஹெலிகாப்டர் தளத்திற்கு வந்திருக்கிறார். வந்த பிறகு தற்போது புதிய பாம்பன் பாலத்தை நாட்டிற்கு அர்ப்பணித்துள்ளார். ராமேஸ்வரம் தீவை பொறுத்தவரை இது ஒரு புண்ணிய தலமாக பார்க்கப்படுகிறது. 12 ஜோதிலிங்கங்கள்ல ஒரு முக்கியமான லிங்கமாகவும் ராமர் வழிபாடு நடத்திய ஒரு இடமாகவும் கருதப்படுவதால் வட இந்தியாவில் இருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் பெரும்பாலானவர்கள் ரயில் பாதையை பயன்படுத்துவார்கள். இவ்வளவு நாட்களாக 3 வருடமாக ராமேஸ்வரம் தீவிற்கு ரயில்கள் இயக்கப்படாத நிலையில இன்றிலிருந்து ராமேஸ்வரத்திற்கும் ராமேஸ்வரம் ரயில் நிலையத்திற்கு வரை ரயில்கள் வந்து செல்லும். இதன் மூலமாக பெரும்பாலான பக்தர்கள் பயனடைவதோடு ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய உள்ளூர் மக்கள் மீனவர்களும் இந்த ரயிலை பயன்படுத்துவதற்கு ஏதுவாக இருக்கும் என கூறப்படுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி ஹெலிகாப்டர்ல இருந்து வான்வெளியிலிருந்து ராமேஸ்வரம் தீவை பார்த்துக் கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். அவருடைய வலைதள பக்கத்துல இது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பாம்பன் பாலத்தில் முன்னாடி ராமர் பாலம் என கூறப்படுகின்ற அந்த கடல் திட்டுக்களை அவர் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். இலங்கையையும் தலைமன்னாரையும் தனுஷ்கோடியையும் இணைப்பதற்கு முன்னால் 30 கடல் திட்டுக்கள் இருக்கு. அந்த ஒவ்வொரு கடல் திட்டுக்களுடைய காட்சிகளை ஹெலிகாப்டர் மூலமாக வானிலிருந்து நரேந்திர மோடி பார்த்துக் கொண்டிருக்கும் ஒரு காட்சியை தான் திரையின் இடதுபுறமாக பார்க்கிறோம். திரையின் வலதுபுறமாக புதிய தலைமுறை குழுவினர் பிரத்யேகமாக ரயிலில் இருந்து எடுக்கப்பட்ட அந்த காட்சிகளை பார்க்க வருகிறோம். இது ரெண்டுமே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்திய ரயில்வே துறை வரலாற்றிலும் சரி, இந்திய கடலோர காவல் படையினுடைய வரலாற்றிலும் இன்றைய நாள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக இருக்கிறது. திலகவதி, நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டீர்கள், நிர்வாக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் பிரதமர் மோடியினுடைய பயணம் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று. அது மட்டும் அல்ல, ஆன்மீக ரீதியாகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக பார்க்கப்படுகிறது. ராமநவமி நாளன்று ராமேஸ்வரத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்னும் சற்று நேரத்தில் ராமநாத சுவாமி கோயில்ல வழிபாடு நடத்தவிருக்கிறார். தற்போது நிர்வாக ரீதியான திட்டங்களான புதிய பாம்பன் பாலம் தொடங்கப்பட்டு விட்டது. இதன் பின்னர் பிரதமர் மோடி ராமநாத சுவாமி கோவிலுக்கு சென்று வழிபாடு நடத்திய பின்னர் ஆலயம் மைதானத்தில் நடைபெறும் ஃபார்மல் மீட்டிங்ல கலந்து கொண்டு 1 மணி நேரம் நடைபெறும் அந்த நிகழ்ச்சியில மோடி 15 நிமிடம் உரையாற்ற உள்ளார். திலகவதி, ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு பாலா. நீங்க சொன்ன மாதிரி ராம நவமி அன்று ராமர் பாலத்தை தரிசித்தேன் அப்படின்னும் பிரதமர் மோடி பதிவிட்டிருக்கிறார். அந்த வகையில புதிய பாம்பன் ரயில் பாலம் நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. அங்கே ரயில் பயணம் துவங்கி இருக்கிறது. அந்த பிரத்யேக காட்சிகளையும் நம்ம புதிய தலைமுறை வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுல எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடியது அப்படின்றது இந்த தூக்கு பாலத்தினுடைய செயல்பாடு. கடற்படை ரோந்து கப்பல் கடக்கும் அந்த நிகழ்வை எல்லோரும் ஆர்வத்தோடு பார்த்து வருவார்கள். அந்த காட்சிகளையும் நம்ம இன்னும் சற்று நேரத்தில் பார்க்க போகிறோம். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பாலா.